பாதிமதி நதி போது மணிசடை நாதரருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா பாதிமதி நதி போது மணிசடை நாதரருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயனரி திருமருகோனே காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயனரி திருமருகோனே காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே முருகா அருள்வாயே ஆதி அயனோடு தேவர் சூரர் உலகாளும் வகையுறு சிறை மீளா ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே சூதமிக வளர் சோலை மரவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடல் அறவாரி சுவரிட பேனை விடவல பெருமாளே. முருகா தம்பி, கருவிலேயே நாராயண மந்திரத்தை கேட்ட பிரகலாதனைப் போல நீயும் கருவிலேயே கந்தன் திருப்புகளை கேட்டிருப்பாய். அதனால்தான் இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே சித்தருக்கு நிகரான பக்தி உன்னை ஈன்றவள், கந்தனின் கடாட்சத்தை பெற்றவள். அம்மா, எனக்கு தாய்க்கு தாயா இருக்கிறவங்க எங்க அக்கா தான். இதெல்லாம் போதிச்சதும் அவங்கதான். எனக்கு கிடைக்கிற பெருமை எல்லாம் அவங்களதான் சேரும். முருகா, உனக்கு பாலும் சோறும் ஊட்டி வளர்க்காமல் பக்தி என்னும் அமுதத்தையே ஊட்டி வளர்த்திருக்கிறாள் அந்த புண்ணியவதி. அந்த பெண் இருக்குமிடமே ஒரு திருத்தலம் தான். உன் அக்காவை நான் பார்க்க வேண்டும், வா. அப்பா, அப்பா, தம்பியை காணோம். என்னது, ஜோக்கரா காணுமா? நடராஜே, சீட்டாடும் போது இந்த ஆட்டத்தை நிறுத்தணும். நீ ஆடிக்கிட்டே இருக்கிற, அதனாலதான் சீட்டை காணும். அப்பா, தம்பியை காணோம். எல்லா கோயிலையும் தேடி பார்த்தாச்சு. கோயில தேடி பார்த்தா காணோமா? குளத்துல பாத்தியா மிதந்துகிட்டு இருப்பான்? உங்க வயிறு நல்ல வார்த்தையே வராதா? ஏன், அவன் என்ன நான் பெத்த புள்ளையா காணாம போன உடனே கண்ணீர் விடுறதுக்கு? எவனாவது வெளிநாட்டுக்காரனுக்கு விக்கலாமேன்னு அவன் ஆஸ்பத்திரியில திருடிக்கிட்டு வந்தேன். போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு பயந்து எவனுமே வாங்கல. குழந்தை ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி நீதான் அவனை வீட்டுல வச்சு வளர்க்க ஆரம்பிச்ச. ஒரு நாயை வளர்த்திருந்தாலும் அது வீட்டை சுத்தி சுத்தி வந்திருக்கும். மூதேவி கோயிலையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறான், கோயில் நாய் மாதிரி. பேசாம ஒரு திருவோட்டம் கையில கொடுத்து ஒரேடி அமுச்சிடு, வீட்டு செலவாவது மிச்சமாகும். நீங்க என்னமோ சம்பாதிச்சு போடுற மாதிரி வீட்டு செலவு பத்தி அவ்வளவு கவலைப்படுறீங்களே. நீங்களே ஒரு பாரம், பேசுறது மட்டும் அபாரம். சும்மா ரெடி டமாரம். சம்பாதிக்கலன்னா அப்பா இல்லையா? அப்பா அம்மா இல்லாத அனாதையா இல்லாம அப்பான்னு கூப்பிடறதுக்கு நான் ஒருத்தர் இருக்கிறேனே, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டு ஆண்டவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கடே. நடராஜே, வீட்டுல நிலைமை சரியா இல்ல, கச்சேரி அப்புறமா வச்சுக்குமா? சாரி. இப்படி ஒரு அப்பா. அக்கா, தம்பி, அக்கா, தம்பி. அட, முருகானந்த சரஸ்வதி அம்மாவா? நான் செஞ்ச பாக்கியம் நீங்க எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. முருகா, வாங்கம்மா, உட்காருங்க. முருகா, அவன் திருப்பாதங்கள் விளையாடிய இடங்களிலெல்லாம் என் சிரம் பட்டு நான் புனிதமடைய வேண்டும் என்று அவன் திருத்தலங்களையே வலம் வந்து கொண்டிருக்கிறேன். நான் பேசுகின்ற பேச்செல்லாம் அவன் புகழாக இருக்க வேண்டும் என்று திருப்புகழை பாடி பாடி கழித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த திருப்புகழால் தெய்வ சந்நிதியில் அறிமுகமானது இந்த ஞான குழந்தை. இவன் கருச்சிறையில் இருக்கும் பொழுதே கந்தனை பற்றிய மந்திரங்களை கேட்டிருக்க வேண்டும். அதனால்தான் இந்த பிஞ்சு வயதிலேயே இப்படி ஒரு அபூர்வ ஞானம். திவ்ய கஷேத்திரங்களும் தெய்வ சந்நிதிகளும் இவனை ஒரு வேத சிரோன்மணியாக்கும். இந்த முருகனை என்னுடன் அனுப்பி வைக்க சம்மதித்தால் அகிலம் போட்டு ஒரு ஆஸ்திக மலரை ஆண்டவனுக்கு அர்ப்பணித்த பெருமை உங்களையே சேரும். அம்மா, என் தம்பியோட அருமை தெரிஞ்சு நீங்க என்ன கூப்பிடுறப்போ
அநியாயமா அவனை நான் சிறைப்படுத்த மாட்டேன். அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அதான் என் பிரார்த்தனை. அக்கா, இந்த தாயோட நான் எங்க போனாலும் அடிக்கடி உன்னை வந்து பாப்பேன். தெய்வத்தை கோயில்ல பார்க்கலாம், ஆனா பாசத்தை என்னால உங்ககிட்ட தான் பார்க்க முடியும். தம்பி, முருகா, நாங்கள் புறப்படலாமா? அக்கா, தம்பி. அது என்னமோ தெரியலடி சரோஜா, இந்த மாதிரி பட்டு புடவைய நான் கட்டாட்டி என் உடம்பெல்லாம் கப கப கபான்னு எரியும். நான் பிறந்த உடனேயே என் உடம்பு பட்டு மாதிரி இருந்துதான். அதனாலதான் எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு பட்டம்மான்னு பேர் வச்சிருக்காங்க. பட்டுக்கு எனக்கும் அப்படி ஒரு ஒட்டு. ஆமடி பட்டு, இது என்ன காஞ்சி பட்டா, காசி பட்டா, ஆரணி பட்டா? வாய கழுவு. எனக்காக எங்க வீட்டுக்காரர் ஸ்பெஷலா கஞ்சன் ஜங்காவில இருந்து வரவழைச்ச புடவை. என்ன ஜங்கா? கஞ்சன் ஜங்கா. இது மாதிரி 2 புடவை தான் தரையிலேயே நெஞ்சாங்களாம். இங்கிலாந்து ராணி எலிசபெத்துக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. ஐயா வள்ளல, அடடே, சீதா பாட்டியா? வட்டி கொண்டு வந்திருக்கியா? வட்டி என்ன, அசலும் சேர்த்தே கொண்டு வந்திருக்கேன். இந்தா என் மக பட்டு புடவைய கொடு. பட்டு போடவைய கொடுக்கணும், அது பட்டம்மா உடம்புல இருக்குதே. கன்னத்துல என்ன கையே? ஒரு சின்ன நமைச்சல். பாட்டி, இன்னைக்கு அஷ்டமிய நவமியும் ஒன்னா சேர்ந்து வந்ததுனால புடவைய நாளைக்கு தரேன். நாளைக்கு வரைக்கும் நான் இருந்து வாங்கிட்டே போறேன். இது என்ன வெத்தலை பாக்கா? ஆமா. சூட்டு பழக்கம் உண்டா? இப்ப இல்ல. உன்னை நான் இப்படியே விட்டா நான் தங்கத்தை உரைக்கிற மாதிரி நீ என்ன உரைச்சிடுவ. புறப்படு. என் பட்டு புடவை, அஷ்டமி நவமி. என் பணம்பா. அஷ்டமி நவமி, அஷ்டமி நவமி, என் பணம், அஷ்டமி நவமி, என் பட்டு புடவை. அஷ்டமி நவமி. தம்பி சிங்காரம், இந்த படுபாவி என்கிட்ட முதலையும் வட்டியும் வாங்கிட்டு என் மக பட்டு புடவை கேட்டா அஷ்டமி நவமின்னு சொல்றானே. அஷ்டமி நவமி இந்த பாட்டிக்கு இல்லையா, உனக்கு தான். உன் வேஷ்டி அஷ்டமி, உன் சட்ட நவமி. ரெண்டையும் உருவிக்கிட்டு உன் தோலை உரிச்சு எலும்பெல்லாம் எண்ணெய் போடுவேன். ஜாக்கிரதை. போடா சின்ன பயல. ஐயோ அப்பா, ஐயோ தாவாங்கட்ட எலும்பெல்லாம் இடம் மாறி போச்சே. இந்த சிங்காரம் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். மரியாதையா பாட்டியோடைய பட்டு புடவையை கொடுத்துரு. அப்பா பட்டு. எங்க வீட்டுக்காரே வந்துட்டாரு. அவத்தையே கேட்டு பாப்பா. என்னங்க நீங்க கஞ்சன் ஜங்காவில இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா இந்த புடவை? இவ கஞ்சன் ஜங்கான்னு ஒரு ஊரே இல்லைங்கிறா. நீங்க சொல்லுங்களேன் விளக்கமா. பட்டு, இத பட்டு புடவை சட்டு நாவுத்துடு. இதுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குது. நான் சொல்றேன். நீ கட்டி இருக்கிற பட்டு புடவை பாட்டி அடமானம் வச்சது. பாட்டி பணத்தை கட்டிடுச்சு. மரியாதையா புடவை வச்சு கொடுத்துரு. இது அடமான புடவையா? அடிய பட்டு, இது என்ன ஜங்கா? புடவை கிடைச்சிருச்சுப்பா. ஏன் காசுக்காக மானத்துக்கு சொல்றியா? ஏன் அவன் பண்ண இருந்தா இப்படி ஊர் ஊரா காபரா சொல்லியா? ஏன் அவனுக்கு மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா, இல்ல அறிவு இருக்கான்னு கேட்கறேன். இல்ல அறிவு கட்ட முண்டம். யார பார்த்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கிற? அப்படி எல்லாம் இந்த மல்லிகா கேட்டாங்க. அவகிட்ட எடுத்து சொன்னியா? நீ குடும்ப பொண்ணு இல்ல, எல்லாரும் உன்னை பார்த்து ரசிக்கிற இளம விருந்து அப்படின்னு சொன்னமே. அதுக்கு என்ன சொன்னா? அப்படின்னு அவன் முகத்துல காரி துப்புனாலே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? முகத்தை தொடச்சுக்கிட்டேன். இது உன் மூஞ்சிலடா, உங்க முதலாளி மூஞ்சின்னு போய் சொல்றான்ட்டா. முதலாளி நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு அசிங்கமாவா நீங்க இருக்கீங்க? மூஞ்சி கேவலப்படுத்தி பேசியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. சரி, கேபரை ஆடாத கால் உடம்புல ஒட்டி இருக்கலாமா?
அட இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுற மல்லிகாவாச்சே. அம்மா அம்மா இந்த பாருங்க